நான்வெஜ் சமைச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. நாங்கள் எப்போவுமே சண்டே மட்டும் தான் நான்வெஜ் எடுக்கிறது. ஸோ அதுலேயும் வந்து ஏதாவது கிருத்திகை நெக்ஸ்ட் ஏதாவது விசேஷ நாட்கள் வந்ததுன்னா அன்றைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு தான் வந்து எடுப்போம். ரெகுலராக முட்டை மட்டும் தான் அப்பப்போ எடுத்துக்கிறது. பட் இப்போது சபரிமலைக்கும் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தனால கொஞ்ச நாள் ஆச்சு நான்வெஜ் எடுக்கவே இல்லை. ஸோ இந்த வாரம் காலையிலேயே வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வேலையை முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறனால சரி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் புதுசாக வந்து டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஆவடியில். ஸோ அங்கே தான் போயிருந்தோம். குழந்தைங்களுக்காக ஸ்கூலுக்கு ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ பசங்களையும் கூப்பிட்டுட்டு பர்ச்சேஸ்க்காக போயிட்டோம். ஸோ நிறைய திங்ஸ் இல்லை. எப்போவுமே வந்து கரையன் சாவடியில் இருக்கக்கூடிய டிமார்ட்டுக்கு போவோம். அங்கே வந்து கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி ஒன் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ½ hour தான் டிஸ்டன்ஸு. ஸோ போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பட் வந்து நிறைய பொருட்கள் இல்லை. பட் நிறைய வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி வந்து ப்ரொவிஷன்ஸ் கூட அங்கேயே வாங்கிக்கலாம். பட் வந்து இது ட்ராவல் பண்ணி நம்ம கேபுக்கு கொடுத்து போகிறதுக்கு எப்போவாச்சும் தான் நாங்கள் போவோம். இந்த மாதிரி 6 months ஒன்ஸ் அல்லது 1 year ஒன்ஸ் தான் போவோம். ஸோ பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு வந்துட்டோம்.